கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதப்புரட்டு செய்தி எண் 19 குறித்து நாம் பார்க்க போகின்றோம். இந்த வேதப்புரட்டு சொல்கின்றது, மறுபடியும் பிறந்த ஒரு பிரசங்கி ஆவிக்கு வெளியே செல்லும் பொழுது விபச்சாரமோ அல்லது வேசித்தனமோ செய்கிறான். அவன் மனம் திரும்பினால் அவன் மறுபடியும் பிரசங்க பீடத்தில் ஏறுவதிலிருந்து தடை செய்யப்படக்கூடாது என்று இந்த வேதப்புரட்டு சொல்கின்றது. நீதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 32-33 வசனங்கள். ஸ்ரீயுடனே விபச்சாரம் செய்கிறவன் மதிக்கெட்டவன். அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். வாதையையும் இலச்சையையும் அடைவான். அவன் நிந்தை ஒழியாது. யோபு 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவது ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். நான் ஒரு நீதியை பிரசங்கிக்கின்ற பிரசங்கி. நம்முடைய மகத்தான வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாகிய வில்லியம் மரியன் பிரெனாம் அவர்களுடைய பரிசுத்தத்தின் செய்திக்காக போராடி வருபவன். இந்த பரிசுத்தத்தின் செய்தியை பரிசுத்தமாக காத்துக்கொள்வதற்காக இன்றைக்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். வேதப்புரட்டு செய்தி எண் 19 நான் இன்று இடைப்படுவேன். அது மறுபடியும் பிறந்த ஒரு பிரசங்கி ஆவியை விட்டு விலகும் பொழுது விபச்சாரமோ அல்லது வேசித்தனமோ செய்கிறான் என்றும், அவன் மனம் திரும்புவானால் அவன் மறுபடியும் பிரசங்க பீடத்தில் ஏறுவதிலிருந்து தடை செய்யப்படக்கூடாது என்றும் கூறுகிறது. இது ஒரு வேதப்புரட்டு என்று நான் அறிவிக்கின்றேன். இந்த செய்தியை ஒரு 3 பாகங்களாக பிரிக்க நான் விரும்புகிறேன். இங்கு முன்வைக்கப்படுகின்ற முக்கியமான முரண்பாட்டின் கரு என்னவென்றால், இப்பேற்பட்ட பாவத்தை செய்த பிறகு அந்த பிரசங்கி மீண்டும் பிரசங்க பீடத்தில் ஏறுவதற்கு சுதந்திரம் எடுத்துக்கொள்கிறார். இப்பேற்பட்ட ஒரு குற்றத்தை செய்த பிறகு ஒரு பிரசங்கி இப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை கொண்டு வந்து தன்னை நியாயப்படுத்த முயற்சிப்பது என்பது அது ஒரு ஒருமித்த கருத்தாக காணப்படுகிறது. முதல் பாகம் ஒரு மறுபடியும் பிறந்த பிரசங்கி என்பதோடு இடைப்படுகிறது. இது ஒரு நிக்கோலாய் மதத்தின் உபதேசம் என்றும், பாமர மக்களை மேற்கொண்டு விட்டதும் இன்னமும் மேற்கொள்ள முயற்சித்து கொண்டிருக்கிறதுமான ஒரு ஸ்தாபன வித்து என்றும் நான் அறிவிக்கிறேன். இது ஸ்தாபனங்களில் பரவலாக காணப்பட்டதும் இப்பொழுது பரிசுத்தத்தின் செய்தியில் உபதேசமாகவும் தரமாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழக்கமாகவும் இருக்கிறது. எங்களால் இதை சகித்து கொள்ள முடியாது. இல்லை, ஒரு நிமிடம் கூட முடியாது. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்கின்ற 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்கின்ற வேத வசனத்திற்கு ஆதரவாளர்களாக நாங்கள் நிற்கிறோம். இந்த பிரசங்கி உண்மையில் மறுபடியும் பிறந்திருக்கிறாரா? ஒரு மனிதன் வார்த்தையால் பிறந்திருப்பான் என்றால் அவன் வார்த்தையாகவே ஜீவிப்பான். அவனுடைய ஜீவியம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும். மறுபடியும் பிறந்த ஒரு மனிதன் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறுவது என்பது முற்றிலும் கூடாத காரியம். அதைவிட அதிகமாக விபச்சாரமோ அல்லது வேசித்தனமோ செய்வது என்பது முற்றிலும் கூடாத காரியம். என்னுடைய ஆவிக்குரிய முன்னோடியை நான் இங்கே மேற்கோளிடுகின்றேன். இந்த மனிதனுடைய பிறப்பை அவரே நிரூபிக்கவோ அல்லது நிராகரிக்கவோ செய்யட்டும். மேற்கோள்: நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்கின்ற செய்தி 1961. மேலும் உலகத்தின் காரியம் இன்னுமாக உங்களுக்குள் இருக்குமென்றால் நீ இன்னும் மறுபடியும் பிறக்கவில்லை. மேலும் உலகத்தின் காரியங்கள் இன்னும் உனக்குள்ளாக தொங்கிக் கொண்டிருக்க நீ எவ்வாறு மறுபடியும் பிறந்தவனாக உரிமை கோரிக்கொள்வாய்? மேலும் நீ மீண்டும் திரும்பி சென்று ஒரு மனிதனுடைய மனைவியை கெடுத்து ஒரு மனிதனுடைய குடும்பத்தை உடைத்து போட்டு இன்னமும் ஒரு உலகத்தானை போலவே இருந்து கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் நீ இன்னமும் உலகத்துக்கு மரிக்கவில்லை. நீ அதோடு கூட இன்னமும் உயிரோடு இருக்கிறாய். மேலும் தேவனால் பிறந்த ஒரு மனிதனை அந்த அழுகிப்போன பாவத்துக்குள்ளாக இனிமேலும் உங்களால் திரும்ப இழுக்க முடியாது. அவன் அதற்கு மரித்து மறுபடியும் பிறந்தவனாய் இருக்கிறான். அவன் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறான். அவனுக்குள்ளாக கழுகின் சுபாவம் வந்துவிட்டது. அவன் வானத்தில் உயரமாக சிறகடித்து பறக்க வேண்டும். இப்பொழுது சொல்லுங்கள், விபச்சாரமும் வேசித்தனமும் உலகத்தின் காரியங்களா? நல்லது. அப்படியென்றால் இந்த குற்றத்திற்கு ஆளான ஒவ்வொரு விசுவாசியையும் பிரசங்கியையும் சகோதரன் பிரெனாம் நீ இன்னும் மறுபடியும் பிறக்கவில்லை என்று கூறுகிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்,
தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிகளுக்கு ஒரு விசுவாசம் கொடுக்கப்படுகிறது. அது அவர்களுக்கு உலகத்தை ஜெயிப்பதற்காக சத்துவத்தை கொடுக்கிறது. இந்த விசுவாசம் உன்னை ஜெயம் கொள்ளுபவனாக ஆக்குகிறது. ஒரு வெற்றி வீரனாக உன்னை மறுபடியும் பிறக்க செய்கிறது. ஆத்மாவானது ஆறாம் புலனாகிய விசுவாசம் அல்லது அவ்விசுவாசத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். தன் ஆத்மாவில் இந்த விசுவாசத்தை பெற்றிராத இந்த பிரசங்கி அவன் அவிசுவாசத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய விபச்சாரமும் வேசிதனமும் அவனுக்குள் குடிக்கொண்டிருக்கும் அவிசுவாசத்தின் ரூபமாக இருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவின் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். புதிய பிறப்பு உலகத்தின் மேலும் அதன் ஆசை இச்சைகளின் மேலும் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது. ஊழியக்காரன் ஏன் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்கிறான்? சுலபமாக சொல்லிவிடலாம், அவன் இன்னும் மறுபடியும் பிறக்கவில்லை, உலகமும் அதன் ஆசை இச்சையும் அவனை மேற்கொண்டு விட்டது என்று. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்கள். ஸ்ரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கெட்டவன். அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். வாதையையும் இலச்சையையும் அடைவான். அவன் நிந்தை ஒழியாது. அறிவில்லாமையில் விளைவினால் செய்யப்படுவதே விபச்சாரம் என்று ஞானி நிரூபித்திருக்கிறான். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். காணுதல் என்பது புரிந்து கொள்ளுதல் என்று அர்த்தமாகிறது. வேத வாக்கியங்களில் ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. அதுதான் ஒரு மனிதனை மறுபடியும் பிறக்க செய்கிறது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 17 19 வசனங்களில் பேதுரு இந்த புரிந்து கொள்ளுதல் அல்லது வெளிப்பாட்டுக்கு வந்தார். அப்பொழுது கர்த்தர் இந்த வெளிப்பாட்டின் மேல் தன் சபையை கட்டுவதாக வாக்குத்தத்தம் செய்தார். மேலும் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னார். திரு பிரசங்கியே, நீர் எவ்வாறு மறுபடியும் பிறந்தீர்? எவ்வாறு வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டீர்? எவ்வாறு இயேசுவின் விசுவாசத்தை பெற்று அதன் பிறகு பாதாளத்தின் வாசல்கள் உம்மை மேற்கொண்டன? தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. வார்த்தைக்கு திரும்பி வாரும். மேற்கோள்: கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியத்தின் வெளிப்படுத்தலாய் இருக்கிறார். 1963. புதிய பிறப்பு என்பது என்ன? அது இயேசு கிறிஸ்துவை பற்றிய உனக்கான தனிப்பட்ட வெளிப்பாடாக இருக்கிறது. ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கும் பொழுது அவன் சட்டை பொத்தான் அளவில் ஆவியை பெற்றுக்கொள்கிறான் என்று கற்பித்திருக்கிறார். யோபு 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். அதே புத்திதான் இந்த மனிதனை பொல்லாப்பு செய்வதிலிருந்து விலக செய்கிறது. ஆனால் இந்த பிரசங்கி எப்படி இப்படிப்பட்ட ஒரு பொல்லாப்பிலிருந்து விலக முடியாமல் போனார்? அவருடைய ஆத்துமாவில் நித்திய ஜீவன் இல்லை. மேற்கோள்: ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி 1962. கிறிஸ்துவின் பிரதிபலிப்பு நமக்குள் உண்டாவதற்கு முன்னே நம்மில் பலர் கிறிஸ்துவின் கிரியைகளை செய்ய முயற்சிக்கிறோம். வழியிலோ இதுபோன்ற தடை கற்களை நாம் காண்கிறோம். கிறிஸ்தவ ஊழியக்காரர்களின் காயலாங்கடை குப்பை குவியல்கள் வழிநெடுகே குவித்து வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். அவர்கள் சரியாக அதற்குள் பரிசுத்த ஆவிக்குள் பிரவேசிக்காததே அதற்கு காரணம். நீங்கள் ஒருபோதும் அதற்குள் சரியாக பிரவேசிக்கவில்லை என்றால் உங்களால் சரியான முடிவடைய முடியாது. அதற்குள் செல்வதற்கு அல்லது அதை ஆரம்பிப்பதற்கான சரியான வழி அழிவில்லாத வித்தினால் மறுபடியும் பிறப்பதன் மூலமாக மாத்திரமே. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஊழியக்காரர்களின் காயலாங்கடை குப்பைகள் இப்பொழுது செய்தி முழுவதிலும் காணப்படுகிறது. அவன் ஒரு பொருளின் மீது தடுமாறி விழுகிறான். அவன் ஒரு பொருள் சபையில் இருக்கிற ஒரு சகோதரி, அவள் மீது அவன் தடுமாறி விழுகிறான். அவன் தடுமாறி விழுந்த பிறகு அவனுடைய வாகனம் சேதமாகி விடுகிறது. விபச்சாரம் செய்கிறவன் தன் சொந்த ஆத்துமாவை அழித்து போடுகிறான். அவன் தன் ஆலயத்தை கெடுத்து போடுகிறான். ஒரு இடிபாடுகளை அகற்றுகிற வாகனம் அவனை இழுத்து சென்று மற்ற காயலாங்கடை குப்பைகளோடு சேர்த்து விடுகிறது. சரீர பிரகாரமாக அந்த பாவத்தை செய்வதற்கு முன்பாக இச்சையோடு பார்த்த பாவத்தை இந்த மனிதன் செய்துவிட்டான். வாய்ப்பு கிடைத்ததும் இந்த மனிதன் தன் இச்சையினால்
மேற்கொள்ளப்பட்டு விட்டான். பிரசங்க பீடத்தில் நின்று கொண்டிருக்கிற அநேகம் பிரசங்கிகள் இந்த பாவத்திற்கு ஆளானவர்களாக இருக்கிறார்கள். சிலர் மீண்டும் மீண்டும் அதை செய்தவர்களாய் இருக்கிறார்கள். வேத புரட்டுக்கள் பரப்பப்படுவதற்கு இப்படிப்பட்டவர்கள்தான் பொறுப்பாளிகளாய் இருக்கிறார்கள் என்று வரலாறு நிரூபிக்கிறது. அவர்களுடைய அஸ்திபாரமும் அவர்களுடைய வித்தும் சரியாக இல்லை. இந்த மனிதர்கள்தான் தீர்க்கதரிசி சொன்னது போன்று கிறிஸ்துவின் கிரியைகளை நாங்கள் செய்வதாக உரிமை கோரிக்கொண்டு மூன்றாம் எழுப்பை ரூபகாரப்படுத்தி காட்டுவதாகவும் ஆழமான மற்றும் மகத்தான வெளிப்பாடுகளை பிரசங்கிப்பதன் மூலம் கிறிஸ்துவுக்கு ஒரு மனவாட்டியை ஆயத்தப்படுத்த போவதாகவும் உரிமை கோரிக்கொள்கிறார்கள். அதற்காக பாவம் செய்த ஒரு பிரசங்கி மன்னிக்கப்படவே முடியாது என்றோ அல்லது அவன் இழக்கப்பட்டு விட்டான் என்றோ அர்த்தமில்லை. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். இயேசுவின் இரத்தம் எப்பேற்பட்ட கொடிய பாவியையும் சுத்திகரிக்க வல்லதாயிருக்கிறது. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தேவ தூஷணம் மாத்திரமே மன்னிக்கப்படாததாய் இருக்கிறது. ஆனால் பிரசங்க பீடத்தில் மீண்டும் ஏறுவது என்பது தடை செய்யப்படுகிறது. அவன் ஸ்தானத்தை இழந்தவனாகவும் இந்த செய்திக்கு ஒரு அவகீர்த்தியாகவும் இருக்கிறான். தேவ அக்கினியை கையாண்டு கொண்டிருக்கும் பொழுது விபச்சாரத்திலும் வேசிதனத்திலும் வாழ்ந்த ஒரு மனிதன் அதன் பிறகு அந்த பெண்ணை அவன் திருமணம் செய்து கொள்ளும் பொழுதும் அதே குற்றத்தை செய்தவனாகவே அவன் இருக்கிறான். அதே வேதவசன தீர்ப்பு அவனுக்கு பொருந்துகிறது. அவன் எப்படி தகுதியை இழக்கிறான் என்றால் அவன் ஆளுவதற்கு அருகதையற்றவனாகி விடுகிறான். ஆகவே அவன் கீழே இறங்கியாக வேண்டும். அந்த ஸ்திரீயை விவாகம் பண்ணிக்கொள்வதால் உன்னுடைய விவாகம் உன்னை ஒருபோதும் மறுபடியும் பிறக்க செய்வதில்லை. அது ஒருபோதும் உனக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பதில்லை. ஒருபோதும் அது உனக்கு நித்திய ஜீவனை கொண்டு உன்னை தகுதி உள்ளவனாக்குவதில்லை. விவாகம் என்பது உன்னுடைய பாவத்திற்கு ஒரு வடிகால்தான். நீ மறுபடியும் பிறந்திருந்தால் அப்பொழுது கீழ்ப்படிதலோடு அந்த பெண்ணை அணுகுவதற்கு முன்பாகவே நீ அவளை திருமணம் செய்து கொண்டிருப்பாய். வாலிப பிள்ளைகள் உன்னிடத்தில் நல்ல குணாலட்சணங்களை கற்றுக்கொள்ள முடியுமா? உன்னை தங்களுக்கு மாதிரியாகவும் உதாரணமாகவும் எடுத்துக்கொள்ள முடியுமா? நாங்கள் வேத வசனங்களில் அப்போஸ்தலர்களையும் நம்முடைய நாளில் வில்லியம் பிரெனாமையும் மாதிரியாக எடுத்துக்கொண்டோம். அவர்கள் எந்த பெண்களோடும் நெருக்கமாக இருந்ததையோ அல்லது பெரிதாக மதிக்கப்பட்ட எந்த ஊழியக்காரனும் விபச்சாரத்தினால் விழுந்ததையும் நாங்கள் எங்கேயும் காணவில்லை. அப்படியென்றால் இந்த அவலட்சணம் ஏன் கடைசி கால செய்தி விசுவாசிகள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? இப்படிப்பட்டவர்களோடு மிகவும் நெருங்கி இருப்பதும் இது போன்ற ஊழியர்களுக்கு தொடர்ந்து பிரசங்கிக்க அங்கீகாரம் வழங்குவதும் அவர்களோடு தங்களை இணைத்து கொள்வதும் இந்த பரிசுத்தத்தின் செய்தியை பின்பற்றுகிற விசுவாசிகளுக்கு கலகத்தை விளைவிக்கும் என்பதையும் இந்த தலைவர்கள் உணர்வதில்லையா? இன்னும் சொல்லப்போனால் இது வார்த்தைக்கும் இந்த மணி நேரத்தின் செய்திக்கும் முரண்பட்ட செய்கையாக இருக்கிறது. இப்பொழுது இரண்டாவதாக அந்த பிரசங்கியார் ஆவியை விட்டு வெளியே போய்விட்டார் என்று ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. ஒரு கிறிஸ்தவன் மறுபடியும் பிறக்கும் பொழுது அதற்கு பிறகு அவன் உண்மையாகவே ஆவியில் நடக்க ஆரம்பிக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய ஆத்மாவுக்குள்ளாக இறங்கி வந்து அவன் உள்ளும் புறமும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருக்கிறான். கலாத்தியர் 5:16 பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சகோதரன் பவுல் நமக்கு ஒரு உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார். எப்படி உன்னால் ஆவியை விட்டு வெளியே சென்று மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்ற முடிந்தது? கலாத்தியர் 5:19 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவை யாவன விபச்சாரம், வேசிதனம், அசுத்தம், காமவிகாரம். நீங்கள் ஆவியில் நடக்கும்போது நீங்கள் ஆவியின் கனிகளை நிறைவேற்றுகிறீர்கள். நீங்கள் மாம்சத்தில் நடக்கும்போது நீங்கள் மாம்சத்தின் கனிகளை நிறைவேற்றுகிறீர்கள். ஒரு கிறிஸ்தவன் ஆவியில் நடக்க ஆரம்பித்து அதன் பிறகு வெளியேறி மாம்சத்தில் நடக்க ஆரம்பித்து மீண்டும் திரும்பி வந்து ஆவியில் நடப்பதில்லை. இல்லை, ஒன்று நீங்கள் ஆவியில் நடக்கிறீர்கள் அல்லது நீங்கள் மாம்சத்தில் நடக்கிறீர்கள். பின்னால் செல்வதற்கு இடமே இல்லை. நாம் சிறு பிள்ளைகளாக பலவீனமாயும் பலன் குன்றியவர்களாயும் நடக்க ஆரம்பித்தோம். மாம்சத்தில் நடந்து வாலிப கிறிஸ்தவர்களாக நாம் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாலிய இச்சைக்கு விலகி ஓடினோம். அப்படியே நாம் தொடர்ந்து பிரசங்கியாக்கப்பட்ட போது கிருபையும் ஜீவ ஒளியும் நம்முடைய இருதயங்களில் பிரகாசித்தது.
இருளானது விரட்டி அடிக்கப்பட்டது. அவிசுவாசம் வெளியேறி நம்முடைய பழைய மாம்ச சுபாவம் மாற்றப்பட்டது. இப்பொழுது நாம் ஆவியில் உயர்த்தப்பட்டிருக்கிறோம். நாம் ஆவியில் வாழ்ந்து ஆவியில் நடக்கிறோம். நாம் ஏனோக்கை போல மறுரூபமாகும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஆவியில் நடக்கிறோம். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் மாம்சத்தின் கிரியைகளை மேற்கொள்வதற்கான வல்லமையாகிய புதிய பிறப்பு இல்லாதவர்களாய் இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கோ இந்த புதிய பிறப்பை அடைவதற்கான வழி உண்டாக்கப்பட்டது. அவர்கள் கிருபையினால் ஜெயம் கொள்வார்கள். ஆனால் நம்முடைய சகோதரர்களோ நியாய பிரமாணத்தின் கீழாக அதன் தோல்வி அடைந்தார்கள். கர்த்தர் நியாய பிரமாணத்தை மேம்படுத்தி நம்முடைய இருதய பலகைகளில் அவற்றை எழுதுவதாக வாக்குத்தத்தம் செய்தார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பிறன் மனைவியை இச்சையாதிருப்பாயாக என்பது பரிசுத்த ஆவியினால் நம்முடைய இருதய பலகைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரசங்கியே, நீர் எப்படி விபச்சாரமும் வேசிதனமும் செய்தீர்? நீர் பெற்றுக்கொண்டதாக உரிமை கோரிய பரிசுத்த ஆவி எங்கே போனார்? வார்த்தை உம்முடைய இருதய பலகைகளில் எழுதப்பட்டிருந்ததா? உம்முடைய சோதனையில் நீர் தோல்வி அடைந்து விட்ட காரணத்தால் நீர் நியாய பிரமாணத்தின் கீழாக இருக்கிறீர். மேலும் உம்மை நியாய பிரமாணத்திலிருந்து கிருபைக்கு கொண்டு வரத்தக்கதாக ஒரு உண்மையான கிருபையின் உடன்படிக்கையின் பிரசங்கியின் கீழாக நீர் அமர வேண்டும். அதை நீராக செய்து கொள்ள முடியாது. இது போன்ற ஒரு பிரசங்கியை நீர் எப்பொழுது எங்கே கண்டீர்? தாவீது என்று சொல்வீரானால் அவர் உன்னுடைய பாவங்களுக்கு ஒரு பரிதாபமான உதாரணமாகவும் மறைவாகவும் இருப்பார். சங்கீதம் 51:10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். புதிய பிறப்பினாலே மாத்திரமே பெறப்படுகிற ஒரு அனுபவத்திற்காக தான் தாவீது கதறிக்கொண்டிருந்தான். நீரோ உமக்கு உதாரணம் காட்டுவதற்கு நியாய பிரமாணத்தை திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறீர். ஆனால் தாவீதோ அதற்கு மாறாக கிருபையின் கீழாக மாத்திரமே பெறக்கூடிய ஒரு அனுபவத்திற்காக கெஞ்சி மன்றாடினான். பிரசங்கிகளே, உங்களுடைய புதிய ஏற்பாட்டு எடுத்துக்காட்டுகளை எனக்கு காண்பியுங்கள். நாங்கள் அப்போஸ்தலர்களுக்குள்ளாகவோ, சபைக்கால தூதர்களுக்குள்ளாகவோ, சகோதரன் பிரணாமிற்குள்ளாகவோ அல்லது உண்மையான தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளாகவோ பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை மற்றும் செய்தியின் அடிப்படையிலான பிரசங்கிகளுக்குள்ளாகவோ அவ்விதமாக கிறிஸ்துவை கற்கவில்லை. கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் ஆவியில் நடந்தாலும் அநேகம் தவறுகளை இழைப்பார்கள். ஆனால் அது அவர்களுடைய பிறப்பை குறித்து கேள்வி கேட்பதாக இருக்காது. சகோதரன் பேதுரு, சகோதரன் பிரணாம், சகோதரன் பாலிகார்ப் இன்னும் இது போன்றவர்கள் அதற்கு உதாரணங்களாக இருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24-25. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். நீர் ஒருபோதும் செய்யாத ஒன்றை செய்யும்படியாக உம்முடைய மக்களுக்கு நீர் எப்படி பிரசங்கிக்க முடியும்? உமக்குள் நீர் பெற்றிருக்கிற வார்த்தையை காட்டிலும் மேலான வார்த்தையை உம்மால் ரூபகாரப்படுத்தவோ வெளி காண்பிக்கவோ முடியாது. உம்முடைய சொந்த ஆத்துமாவின் விலை மதிப்பையே நீர் ஒருபோதும் உணராத போது மற்ற மக்களுடைய ஆத்துமாவின் விலை மதிப்பையும் உம்மால் ஒருபோதும் உணர முடியாது. நீர் மறுபடியும் பிறக்கவும் இல்லை. உம்மால் எவரையும் மறுபடியும் பிறக்க செய்யவும் முடியாது. நீர் ஒருபோதும் பரிசுத்தமாக்கப்படவில்லை. நீர் மற்றவர்களையும் பரிசுத்தமாக்கப்பட வைக்க முடியாது. இது ஒரு தலைவனுக்கான தரம் இல்லை. நீரே வேறொருவரால் நடத்தப்பட வேண்டியவராயிருக்கிறீர். நீர் பிரசங்க பீடத்தில் மீண்டும் ஏறுவதென்பது சபைக்கு தற்கொலைக்கும் மனித கொலைக்கும் சமமாயிருக்கிறது. கருப்பு நிறத்தில் உடை அணிந்த மனிதனோடுதான் நீர் அடையாளம் காணப்படுவீர். மூன்றாவதாக, நீர் ஏன் பிரசங்க பீடத்தில் ஏறுவதிலிருந்து தடை செய்யப்படுகிறீர் என்பதற்கான மற்ற காரணங்கள் இங்கே இருக்கின்றன. இது கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் அல்லது எதிர்காலத்திலும் வரப்போகிற எல்லா பிரசங்கிகளுக்கும் சொல்கிறது. நீர் எந்த பெண்ணோடு ஊர் சுற்றினீரோ அந்த பெண்ணை பிறகு நீர் திருமணம் செய்து கொண்டிருந்திருக்கலாம். அது ஒரு வேளை 30 வருடத்திற்கு முன்பாக கூட இருக்கலாம். உம்முடைய பாவங்கள் செய்யப்பட்டு நீர் கொஞ்ச காலம் கீழே இறங்கி இருந்தீர். ஆனால் திருமணம் என்பது நீர் பிரசங்க பீடத்தில் மீண்டும் ஏறுவதற்கான வழி அல்ல. எங்களுடைய வாதமெல்லாம் நீர் விழுந்து போன பொழுது ஒரு பிரசங்கியாகவோ, ஒரு ஊழியக்காரனாகவோ, ஒரு கண்காணியாகவோ, ஒரு பாஸ்டராகவோ இருந்தீர். மனம் திரும்புவதோ அல்லது மன்னிக்கப்படுவதோ பிரச்சனை அல்ல. நீர் இதற்கு முன் மறுபடியும் பிறந்திருக்கவில்லை.
இன்னமும் மறுபடியும் பிறக்கவில்லை. அப்படியென்றால் உம்மால் புரிந்து கொள்ளவோ காணவோ முடியாது. உம்மால் காண முடியாது என்றால் அப்பொழுது நீர் ஒரு குருடனாய் இருக்கிறீர். மத்தேயு 15:14 அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். குருடன் என்றால் பிரசங்கிக்கிறவரும் சபையாரும் இருவரும் இருளில் செல்கிறார்கள் என்று அர்த்தம். உம்மை வெளிச்சத்திற்குள்ளாக வழிநடத்தத்தக்கதாக உமக்கே ஒரு பார்க்கக்கூடிய ஒருவர் இருக்க வேண்டும். நீர் பிரசங்க பீடத்தில் மீண்டும் பிரவேசித்தால் குருடனாகவே இருக்கிறபடியினால் வேத புரட்டு, கள்ள வியாக்கியானம் மற்றும் உலக பிரகாரமான குழிகளில் நீர் விழுந்து முடிவில் உம்முடைய மக்களை புத்தி இல்லாத கன்னிகைகளாக உபத்திரவம் என்னும் குழிக்குள்ளாக தள்ளுவீர். அங்கே அவர்கள் சுத்திகரிக்கப்படுவார்கள். எந்த ஒரு குருட்டு பிரசங்கியும் மணவாட்டியை எடுத்துக்கொள்ளப்படுதலில் கொண்டு செல்லத்தக்க தேறினவனாய் இருக்கவில்லை. போதகர் ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன போது அவன் மன்னிக்கப்பட்டான். ஆனால் அவன் ஒருபோதும் ஏதேன் தோட்டத்திற்குள் திரும்ப பிரவேசிக்கவில்லை. அவனுடைய கண்காணிப்பு வேறொருவனுக்கு கொடுக்கப்பட்டது. ராணியாகிய வஸ்தி ராஜாவாகிய அகாசுவேருக்கு கீழ்ப்படியாமல் போன போது அவளுடைய ராஜ மேன்மை எஸ்தருக்கு கொடுக்கப்பட்டது. பிரசங்கிகளாகிய நீங்கள் விழும்பொழுது ஆவிக்குரிய அல்லது திராணியுள்ள வேறொருவன் சபையை நடத்த வேண்டியவனாயிருக்கிறான். உம்முடைய பாவங்கள் செய்தியின் பேரில் ஒரு நிந்தையையும் அவமானத்தையும் வருவித்து விட்டது. 20 வருடங்களுக்கு பிறகும் கூட உம்முடைய காயமும் உம்முடைய அவமானமும் மற்றும் உம்முடைய நிந்தையும் ஒருபோதும் ஒழியாது. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக நீர் எங்கே நின்றாலும் உம்முடைய நிந்தை உம்மை பின்தொடரும். ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தரை மேன்மைப்படுத்த நீர் தவறிவிட்டபடியால் இது ஒரு களங்கமாக இருக்கிறது. நீர் பரிசுத்தத்தின் தராதரத்தை தளர்த்தி விட்டீர். நீர் நம்பகத்தன்மையை இழந்து விட்டீர். உம்முடைய செய்கைகள் கடைசி கால செய்தி பிரசங்கிகளின் வாழ்க்கையை, இது போன்ற வாழ்க்கை முறைகளை ஏற்றுக்கொண்ட ஸ்தாபனங்கள் மற்றும் மார்க்கங்களில் உள்ளவர்களுக்கு சமமாக்கிவிட்டது. நீர் மந்தைக்கு ஒரு கேவலமான எடுத்துக்காட்டாகவும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கேவலமான பிரதிநிதியாகவும் போய்விட்டீர். தலை வியாதியாயிருந்தால் முழு சரீரமும் அதே போல் வியாதியாகவே இருக்கும். சபையின் விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் நீர் துரோகம் இழைத்து விட்டீர். உங்கள் மனைவிக்கும் உங்கள் பெண் பிள்ளைகளுக்கும் ஆலோசனை சொல்லும்படியாக இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நீங்கள் நம்புவீர்களா? சபை மக்களின் எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் உடைத்து போடப்படும் பொழுது அவர்களுடைய விசுவாசமும் கவிழ்ந்து போடப்படும். இது ஆத்துமாக்கள் பின்வாங்கி போவதற்கும் இழக்கப்படுதலுக்கும் காரணமாகும். பிரசங்கிகளே, நீங்கள் எல்லாரும் கணக்கு சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். பாலிய இச்சையில் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற வாலிபர்கள், பிரசங்கியாரோ பாவம் செய்துவிட்டு மனம் திரும்புவார் என்றால் நானும் கூட அப்படி செய்துவிட்டு மனம் திரும்பி விடலாமே என்று சொல்வார்கள். அந்தகாரத்தையும் அவ்விசுவாசத்தையும் தன் ஆத்துமாவுக்குள் பெற்றிருக்கின்ற இந்த ஊழியக்காரனால் விசுவாசிகளுக்கு ஜீவனை பகிர்ந்தளிக்க முடியாது. பிரசங்கியே, உன்னால் பகிர்ந்தளிக்க கூடியதெல்லாம் மரண வித்தும் சீர்கேட்டின் வித்தும் கலப்பட வித்தும் வேத புரட்டின் வித்தும் தான். நீர் உரிமை கோரிக்கொண்டது போன்ற காரியங்களை நீர் பெற்றிருப்பீர் என்றால் நீர் ஏன் கடைசி சில வருடங்களில் தொடர்ந்து உம்முடைய உபதேசங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறீர்? சத்திய ஆவியாகிய அவர் உன்னை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அப்பொழுது உன் பிறப்பின் நேரம் முதற்கொண்டு இந்நேரம் வரைக்கும் நீ தொடர்ந்து வார்த்தையில் ஒரு நேர்கோட்டிலேயே சென்று கொண்டிருப்பாய். நீர் எவ்வாறு அந்த கள்ள போதகரால் வஞ்சிக்கப்பட்டீர்? நீர் எவ்வாறு ஆவிக்குரிய சகோதரனாலும் அதன் பிறகு ஆழமான வெளிப்பாட்டையுடைய சகோதரனாலும் தவறாக வழிநடத்தப்பட்டீர்? எந்த சபையாரும் தங்கள் போதகரை காட்டிலும் மிஞ்சின ஆவிக்குரியவர்களாக இருக்க முடியாது. பிரசங்க பீடத்தில் மீண்டும் ஏறுவதன் மூலம் நீர் மேலும் அவர்களை கொன்று சபையின் வளர்ச்சியை தடை செய்து விடுவீர். உமக்கு வார்த்தையோடும் ஆவியோடும் உம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு மனிதன் தேவை. 1 கொரிந்தியர் 4:15 கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். இஸ்ரவேலின் சேனையை தூஷிக்க சத்துருக்கு நீர் ஒரு வாய்ப்பு கொடுத்து விட்டீர். அவர்கள் சண்டை போடுவதற்கு அவர்களுக்கு ஆயுதங்களை தந்து விட்டீர். யுத்த களத்தில் சத்துருவானவன் இந்த உபச்சார தடிகளை உமக்கு எதிராக உம்முடைய காயங்களிலேயே உம்மை அடிக்க பயன்படுத்துவான். சபையாரும் கூட அடிக்கப்பட்டு உம்முடைய குற்றங்களை மறைப்பதற்கு சாக்கு போக்குகளை கண்டுபிடிப்பார்கள்.
ஒரு கண்காணியானவனோ அல்லது தேவனுடைய மூப்பனாகவோ இருக்கக்கூடாதபடிக்கு உன்னை நீயே தகுதி நீக்கமும் செய்து கொண்டாய். 1 தீமோத்தேயு 3:2 தீத்து 1:5-9 உன்னுடைய தகுதியை நீ இழந்து விட்டாய் என்பதை கூறுகிறது. ஒரு கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரு மூப்பன் என்பவன் ஜாக்கிரதையுள்ளவனும் ஒரே மனைவியை உடையவனுமாய் இருக்க வேண்டும். நீ உண்மை இல்லாதவனும் உன்னுடைய ஜீவியம் குற்றம் குறைகள் நிறைந்ததுமாய் இருக்கிறது. உன்னை யாருமே தகுதி நீக்கம் செய்யவில்லை, உன்னுடைய பாவங்களே உன்னை தகுதி நீக்கம் செய்துவிட்டன. நீ உன்னுடைய கடமையின் பாதையில் தவறி பிரசங்க பீடத்தில் உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளுக்கு நீ தகுதியற்றவன் என்றும் திராணி இல்லாதவன் என்றும் உன்னை நீயே நிரூபித்துக் கொண்டாய். லேவியராகமம் 21:18 அங்கவீனமுள்ள ஒருவனும் அணுகலாகாது. இந்த அதிகாரத்தில் ஒரு லேவியன் அவன் நியமத்துக்கு முன்பாகவோ அல்லது அவனுடைய ஊழியத்தின் பயிற்சிக்கு முன்பாகவோ லேவிய ஆசாரியத்துவத்துக்குண்டான தகுதிகளை மோசே இங்கே வரையறுத்திருக்கிறார். அந்த பிரசங்கி அங்கவீனமுள்ளவனாய் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டால் அவன் பலிபீட தண்டை வருவதற்கும் ஊழியம் செய்வதற்கும் தடை செய்யப்படுகிறான். புதிய ஏற்பாட்டில் ஆசாரியத்துவத்துக்கான தகுதிகளை பவுல் வரையறுத்திருக்கிறார். மேலும் அந்த ஆசாரியனுடைய நிர்வாகத்தின் போது அவனிடத்தில் களங்கம் கண்டுபிடிக்கப்பட்டால் அப்பொழுது அந்த பிரசங்கி பிரசங்கம் பண்ண தடை செய்யப்படுகிறான். நியாய பிரமாணத்திலேயே அது தடை செய்யப்பட்டிருக்கும் என்றால், பிரசங்கிகளே, கிருபையின் கீழாக நீங்கள் பிரசங்கிக்க எங்கே அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது என்று தயவு செய்து எங்களுக்கு காட்ட முடியுமா? இந்த இரட்டை கொள்கைக்கு சகோதரன் பிரென்னாம் ஒத்துக்கொள்வாரா? முற்றிலுமாக இல்லை. ஒருவேளை உம்முடைய குற்றம் மனம் திரும்புதல் மூலமாகவும் மன்னிக்கப்படுதலின் மூலமாகவும் ஏற்கனவே தீர்த்து வைக்கப்பட்டிருந்தால் அது நீர் மறுபடியும் பிரசங்க பீடத்தில் ஏறுவதற்கான வாய்ப்பு அல்ல. தாழ்மையாக கீழே இறங்கி உட்கார்ந்து கர்த்தருக்கு சேவை செய்யுங்கள். வேறு யாராகிலும் உம்முடைய காயங்களுக்கு எண்ணெய் வார்த்து கீலேயாத்தின் பிசின் தைலத்தை கொண்டு உம்முடைய காயங்களை கட்டட்டும். விபச்சாரத்தையும் வேசிதனத்தையும் வன்மையாக கண்டித்து பிரசங்கிக்க உமக்கு எங்கிருந்து தைரியம் உண்டாயிருக்கும்? அப்படிப்பட்ட பாவம் செய்த விசுவாசிகளை நீர் எப்படி கடிந்து கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்த முடியும்? அப்படி செய்தால் அவர்கள் உம்முடைய முகத்தில் காரி துப்ப மாட்டார்களா? உம்முடைய கைகள் கட்டப்பட்டு போகும் அல்லவா? மேற்கோள்: சாயங்கால செய்தியாளன் 1963. பாஸ்டர்கள் 2-3 உயிருள்ள மனைவிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தங்கள் மக்களை கண்காணி மற்றும் பிற பதவிகளை எடுத்துக்கொள்ள அனுமதிக்கிறீர்கள். அது போன்ற காரியங்களை குறித்து உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? மேலும் அப்படிப்பட்ட நபர்கள் விபச்சாரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களை சபை அங்கத்தினர்களாக சேர்த்து கொள்கிறீர்கள். இங்கே சகோதரன் பிரென்னாம் தங்கள் சபையில் விபச்சாரத்தை அனுமதித்து அதனுடன் ஒத்துப்போகிற ஊழியக்காரர்களை குறித்து உங்களுக்கு அவமானமாக இல்லையா என்று கதறுகிறார். இப்படி இருக்க அவருடைய ஊழியக்காரர்களேயே 20 பேருக்கு மேலானவர்கள் இது போன்ற பாவங்களுக்கு ஒத்துப்போகிறவர்களாக மாத்திரமல்லாமல் அந்த பாவத்தையே செய்த குற்றவாளிகளாய் இருக்கிறார்கள் என்று அறியும் பொழுது அவர் என்ன செய்வார்? அதைவிட மேலாக அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இன்னும் பிரசங்க பீடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அறியும் பொழுது என்ன செய்வார்? அது கூக்குரலிடுகிற ஒரு அவமானமாய் இருக்கிறது. பெயர், புகழ், செழிப்பு, பெயர் கூட்டம், விசுவாசிகள் மற்றும் மிகப்பெரிய வெளிப்பாடுகளை பேசுவது, இவையெல்லாம் நீ உன்னுடைய வித்தை மாற்றிக்கொண்டாய் என்பதற்கான ஆதாரம் அல்ல. நீ பிரயாணித்து வந்த பாதை மற்றும் அதன் தகவல்களை செய்தியின் கீழாக ஒழித்து கொண்டிருக்கிறாய் என்பதை தான் இது நிரூபிக்கிறது. நீ மறுபடியும் பிரசங்க பீடம் ஏறியதற்கு பிறகோ அல்லது உன்னுடைய குற்றவாளி துணையை திருமணம் செய்து கொண்டதற்கு பிறகோ ஒருபோதும் விபச்சாரமோ வேசிதனமோ செய்ததில்லை என்று பெருமை அடித்துக் கொள்ள வேண்டாம். செய்தி என்கின்ற கட்டத்திற்குள்ளாக அந்தி கிறிஸ்துவின் ஆவியோடு சுற்றி திரிந்து விட்டு அவனுடைய வித்தினால் கர்ப்பமுற்று விட்டாய். மாம்ச செய்கையிலிருந்து இப்பொழுது ஆவிக்குரிய குற்றத்தை செய்து விட்டாய். இதுவே நீ ஒரு வேசி பிறப்பில் பிறந்தவன் என்பதற்கும் ஆவிக்கு அப்பாற்பட்டவன் என்பதற்கும் நிரூபணமாய் இருக்கிறது. உன்னுடைய ஊழியத்தை நீ அவமதித்து விட்ட பிறகு வார்த்தையினாலும் செய்தியினாலும் மறுபடியும் பிரசங்க பீடத்தில் ஏறுவதிலிருந்து நீ தடை செய்யப்படுகிறாய். நீ மறுபடியும் பிறக்கவில்லை, நீ ஆவியில் நடந்திருக்கவில்லை. மேலும் பிரசங்க பீடத்தில் மீண்டும் ஏறுவதிலிருந்து தடை செய்யப்படுகிறாய். மனம் திரும்பி கீழ்ப்படி, ஜீவியம் விலையேற பெற்றது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.